இந்த லோ பேக் ஏக்ங்கிறது வந்துட்டு இன்னைக்கு வந்து பலவித நபர்கள் மேல்ஸ் அண்ட் ஃபீமேல் முக்கியமாக வந்து 50லேருந்து 55 இயர்ஸில் இந்த லோ பேக் ஏக்ங்கிறது ஆரம்பிக்குது. இப்போ கரண்ட்டாக வந்து ஒரு 60 கோடி மக்கள் உலகம் ஃபுல்லாக இந்த லோ பேக் ஏக்கில் அவதிப்படுறாங்க. இதே 2050ல் அது வந்து 85 கோடி மக்களாக பாதிக்கப்பட்ட நபர்களோட எண்ணிக்கை அதிகமாக போகுது. ஏன்னா மெயினாக பார்க்கும்போது வயதாகக்கூடிய நபர்களோட எண்ணிக்கை அதிகமாகுது. அதே நேரத்தில் லைஃப் ஸ்டைல் மெஷர்ஸ் சாப்பிடக்கூடிய உணவு பழக்கங்கள் சரியா இல்லை, ஓவர் வெயிட் போடுறாங்க, செடன்ட்ரி லைஃப் ஸ்டைலு, நடவோட கிடையாது, எக்ஸசைஸ் கிடையாது. இதனால் வந்து இந்த லோ பேக்குங்கிறது ரொம்ப காமனான பிரச்சனை. இதே நேரத்தில் வந்துட்டு வேரிகோஸ் வெயின்ங்கிற பிரச்சனையை பற்றி பேசும்போது காலில் ஏற்படக்கூடிய ரத்த தேக்கத்தினால கால் வீக்கம், மசில் கிராம்ஸ், தோலில் அரிப்பு வருது, புண்ணு வருது, ப்ளீடிங் வருது, ரிப்பீட்டாக இன்ஃபெக்ஷன் வருது, கால் வீக்கம் வருது, ஹெவியாக இருக்கிறது, கனமாக இருக்கிறது. இதுவும் வந்து ஏஜ் ஆகக்கூடிய நபர்களும் அதிகமாக வரும், ஓவர் வெயிட்டாக இருக்கக்கூடிய நபர்கள் அதிகமாக வரும், நடவடை இல்லாத நபர்களுக்கு அதிகமாக வரும். ஓகேங்களா? ஸோ நீண்ட நேரம் நிற்கிற நபர்களுக்கு அதிகமாக வரும். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் ரெண்டுத்துக்குமே வந்து நான் சொல்லக்கூடிய இப்போ காமனாக பார்க்கக்கூடிய ஷேர்டு ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் ரெண்டுத்துக்கும் நடுவில் பார்க்கும்போது ஓவர் வெயிட் ஒபிசிட்டி ஆனால் 2 பிரச்சனைகள் அதிகமாகலாம். நடவடை இல்லாமல் எக்ஸசைஸ் இல்லாமல் இருந்தால் 2 பிரச்சனை வெயின் பிரச்சனை அதிகமாகலாம், லோ பேக் ஏக் வரக்கூடிய பிரச்சனைகள் அதிகமாகலாம். ப்ரெக்னன்சி, ரிப்பீட்டட் ப்ரெக்னன்சி, ஒரு லேடிஸ் வந்து ரிப்பீட்டாக ப்ரெக்னன்சி ஆகுறாங்க, ஹார்மோனல் இஷ்யூஸ் இருக்குன்னா அவங்களுக்கு லோ பேக் ஏக் வரும், இடுப்பு வலி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. காலில் ரத்த தேக்கம் ஏற்பட்டு காலில் வேரிகோஸ் வரக்கூடிய பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது. ரெண்டாவது வந்து நீங்கள் பார்க்கும்போது ஒரு நபர் நடவடையாக இருக்கிறதுக்கு எலும்பு ரொம்ப முக்கியம், மசில்ஸ் ரொம்ப முக்கியம். அதே நேரத்தில் எலும்பு மசிலும் வேலை செஞ்சு தான் சர்க்குலேஷனும் மூவ் ஆகும். சர்க்குலேஷனாக ரத்த ஓட்டம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு தசையும் வேலை செய்யணும், எலும்பும் நல்லா இருக்கணும். ஸோ வந்து நம்ம வந்து மசில், தசை, எலும்பு, ரத்த ஓட்டம் இது 3த்தையுமே வந்து தனித்தனியாக பிரித்து பார்க்குறது வந்து டாக்டருங்க நாங்கள் பண்ணிக்குவோம். பட் உடம்பை பொறுத்தவரையில் எல்லாத்துக்கும் இன்டர் கனெக்ஷன் இருக்குது. இதில் பாதிப்பு ஏற்பட்டால் அதில் வரும், அதில் பாதிப்பு ஏற்பட்டால் இதில் வரதுக்கான வாய்ப்புகள் டைரெக்டாக இல்லைனாலும் இன்டைரக்டாக இருக்குது.